ஓங்காரி மாரியம்மா தாயே உலகாளும் தேவி அம்மா. ஓம் சக்தி மாரியம்மா தாயே எமையாளும் தேவி அம்மா. அம்மா ஓங்காரி மாரியம்மா தாயே உலகாளும் தேவி அம்மா. காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மதுரையில் மீனாட்சி, நீ மாத்தளையில் முத்துமாரி. அம்மா ஓம்காரி மாரியம்மா தாயே உலகாளும் தேவி அம்மா. ஓம் சக்தி மாரியம்மா தாயே எமையாளும் தேவி அம்மா. ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 25ஆம் நாள் 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. அதிகாலையிலே நாம் சூரிய நமஸ்காரங்கள் செய்வதற்கோ சிறப்பு. பிரத்யட்ச தெய்வமாகிய அந்த சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய வகையிலும், அது முடியாதவர்கள் ஆலயங்களிலே சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் நவக்கிரகங்களுக்கெல்லாம் நாயகியாக போற்றப்படுகின்ற அன்னை பராசக்தி இலங்கை திருநாட்டில் மாத்தளை என்கின்ற பதியிலே முத்துமாரியாக கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த மாசிமக மகோத்சவம் ஆரம்பம். இன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்ற சிறப்பான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்றவர்களெல்லாம் அங்கு சென்ற இந்த பிரார்த்தனைகள் வழிபாடுகள் இவற்றையெல்லாம் ஈடுபடுகின்ற பொழுதிலும் அன்னையினுடைய பரிபூர்ணமான திருவுருளெல்லாம் பெற்று 16 செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழுகின்ற அமையிலே இந்த மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய கொடியேற்ற மகோற்சவம் இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று உலகளாவிய இதிலே வாழுகின்ற சைவ சமயத்தவர்கள் இந்து மக்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற சிவனுடைய விரதங்களிலே அதிஉன்னதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம். இந்த மகா சிவராத்திரி 4 யாமங்களும் கல்விழித்து பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள் இவற்றையெல்லாம் செய்து கொள்வார்கள். இந்த 4 யாமங்கள் பூஜைகள் இந்த சிவராத்திரியிலே இதனுடைய அடிப்படையிலே இந்த யாமங்கள் 4ஆக வகுக்கப்படுவது என்பதை ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நாள் என்பது 60 நாளிகை கொண்டது. பகல் பொழுது 30 நாளிகை, ராப்பொழுது 30 நாளிகை. இந்த ராப்பொழுது 30 நாளிகையை 4 யாமங்களாக வகுத்தார்கள். சூரியன் மறைந்ததற்கு பின்பிருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பு வரையிலே இருக்கின்ற அந்த 30 நாளிகைகளை 4ஆக வகுப்பது. 7.5 நாளிகை கொண்டது ஒரு ஜாமம். அந்த வகையிலே 2வது ஜாமம் 14 நாளிகை கழிக்கின்ற பொழுது இந்த 2வது ஜாமம் வரும். 7.5 7.5 14வது
நாளிகை கழிந்தவுடனே லிங்கோற்பவகாலம் 2ஆம் ஜாமத்திலே லிங்கோற்பவகால பூஜை வழிபாடுகள். ராத்திரௌ யாமத்வயா தர்வயா கடிகையா மகாநிசயா தத்தாத்ரோ சிவராத்திரி என்று ஆகமம் செப்புகிறது. பழம்பெரும் தமிழ் நூலாகிய முதுமொழி காஞ்சியிலும் மாசி மாதத்தில் மதிக்கலை குறைந்ததேயும் ஆசி பன்னாங்காம் பக்கத்து அரை இருள் யாமம் தன்னில் என்று போற்றப்படுகின்றது. இந்த நள்ளிரவு 11:57 முதல் 12:37 வரையில் உள்ளதாகிய காலம் இந்த லிங்கோற்பவ காலம். 2ஆம் ஜாமத்திலே இந்த லிங்கோற்பவ கால பூஜை வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று சிவ பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். சிவாய நமையென்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கின்ற வகையிலே சிவராத்திரியிலே சிவனுடைய சிந்தனையோடு இருந்து லிங்காஷ்டகம், சிவபுராணம், பில்வாஷ்டகங்களை பாராயணம் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குயவனுடைய கரங்களிலே இருக்கின்ற களிமண், அந்த குயவன் என்ன செய்கின்றான்? இந்த களிமண்ணை கொண்டு பாத்திரங்களை அவன் உருவாக்குகின்றான். இவ்வாறுதான் மனிதர்களுடைய வாழ்வை ஒருவர் பிறப்பிலே இருந்து அவருடைய இறுதி காலம் வரை அவர் உருவாக்கப்படுகின்றார். அவரை பலரும் உருவாக்குகின்றார்கள். எங்களுடைய ஆளுமை வளர்ச்சியிலே பலர் எங்களுடைய உருவாக்குனர்களாக கலந்து கொள்கின்றார்கள். முதலாக எங்களுடைய பெற்றோர்கள், இந்த பெற்றோருடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், உறவுகள், அண்டை வீட்டுக்காரர்கள், ஆசிரியர்கள், ஆன்மீக வழிநடத்துனர்கள், இப்படி பலரும் எங்களை உருவாக்குகின்றார்கள். இந்த இயேசு ஒரு உருவாக்குனர் என்று சொல்லலாம். தம்முடைய சீடர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற ஒரு சிறந்த உருவாக்குனராக இயேசு விளங்கினார். இந்த உருவாக்க நிலையிலே அவர் செய்து கொண்ட அணுகுமுறை என்னவென்றால், இந்த சீடர்களை உருவாக்கி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து போதித்து தம்மோடு அவர்களை இணைத்து தம்முடைய அன்பினாலே அவர்களை நினைத்து அவர்களை அனுப்புகின்றார். அனுப்பியவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது இந்த இயேசு ஒரு நல்ல உருவாக்கினர் என்பதனாலே மிகவும் கரிசனையோடு அவர்கள் திரும்பி வருகின்றதை அவர் வரவேற்கின்றார். வரவேற்பதற்கு அவர்களை உடனடியாக பல கேள்விகளை கேட்டு நிபந்தனைகளை விதித்து அவர்களை தண்டிக்கவோ கண்டிக்கவோ அல்ல. மாறாக அங்கே நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, வாருங்கள், வந்து இளைப்பாருங்கள், வந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி ஒரு தாய் பெற்றோர்கள் பிள்ளைகளை அவர்களுடைய வருகையின் பொழுது, அவர்கள் பள்ளியிலே இருந்து வேலையிலே இருந்து வருகின்ற பொழுது, வீட்டுக்குள் வருகின்ற பொழுது அன்போடு அவர்களை விசாரித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்கள் உறங்குவதற்கும் இளைப்பாறுவதற்கும் வசதிகள் செய்து கொடுக்கின்ற ஒரு நல்ல தாயை போல இயேசு இங்கு விளங்குகின்றார். நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே இன்னும் ஒருவருக்கு பொறுப்பாக இருக்கின்றோம். அவருடைய அறிவு வளர்ச்சிக்கு, ஆளுமை வளர்ச்சிக்கு, அவருடைய தொழில் துறைகளுக்கு, இவ்வாறு அவர்கள் செய்கின்ற வேலைகளுக்கும் அவர்களுடைய வாழ்வுக்கும் நாங்கள் பொறுப்பாக இருந்து அவர்களை வளர்க்கின்றவர்களாக உருவாக்குகின்றவர்களாக இருக்கின்றோம். அதனால எங்களுடைய பொறுப்பிலே யாராவது எங்களுடைய குடும்பத்திலே அல்லது எங்களுடைய சமூகத்திலே அல்லது எங்களுடைய இந்த நாட்டிலே என்று சொல்லி நாங்கள்
எடுக்கின்ற இந்த பொறுப்பில் மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன மனநிலையோடு அவர்களை நாங்கள் அணுகுகின்றோம்? அவர்களை கண்டித்து, அவர்களை ஏசி, அவர்களை திட்டி, அவர்களிடம் துன்புறுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்காமல், அவர்களை நாங்கள் அரவணைக்கின்றவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக, எங்களுடைய கனிவான வார்த்தைகளூடாக, அரவணைப்பினூடாக, புரிந்து கொள்வதனூடாக, அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதனூடாக, அவர்கள் இளைப்பாறுவதற்கு, தனித்திருப்பதற்கு சரியான ஒரு இடத்தை கொடுப்பதற்காக, இப்படி நாங்கள் ஒரு கரிசனையோடு அடுத்தவர்களை அணுகி அவர்களுடைய வாழ்வு மிகவே சிறப்பான முறையிலே உருவாகுவதற்கு எங்களுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கு இயேசு ஒரு நல்லதொரு உருவாக்குனர், அவர் பயிற்சி அளிக்கக்கூடிய தகமை படைத்தவர் என்று சொல்லி இந்த சீடர்களுக்கு அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களை எப்படி அவர் வரவேற்று அவர்களுக்கு உணவளித்து அவர்கள் இளைப்பாறுவதற்கு வழி சமைத்து கொடுத்தாரோ, அப்படி நாங்களும் எங்களோடு இருக்கின்றவர்களை கொஞ்சம் நிம்மதியாக, அமைதியாக தூங்க விடுவதற்கும், அமைதியாக சாப்பிடுவதற்கும் நாங்கள் இடமளிக்கின்ற நல்ல விருந்தோம்பல் செய்கின்ற உங்கள் அனைவருக்காகவும் வாழ்த்தி மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்தில் இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே,
என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார். என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன். என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால் சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்துலிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.